உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. என்ன இவன் ஏன் பக்கத்துல வந்து படுத்திருக்கான்? நம்ம தான் நைட்டு பில்லோ வச்சுட்டு தானே படுத்தோம். பில்லோவையும் நடுவில் காணும். ஐயோ எவ்வளவு நேரமா இப்படி படுத்திருக்கோன்னு வேற தெரியல. என்ன தைரியம் இருக்கணும் அவ்வளவு தூரம் சொல்லியும் இப்படி பண்ணிருக்கானே இவன். அர்ஜுன், ஹே அர்ஜுன் எந்திரி. ஏமா பேய்? என்ன அர்ஜுன், என்ன பார்க்க உனக்கு கிண்டலா இருக்கா? ஏய் நீ என்ன பைத்தியமா? தூங்கிட்டு இருக்க என்ன எழுப்பி நான் கிண்டலா இருக்கேனான்னு கேக்குற? அர்ஜுன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாரு முத. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தூங்கிட்டு இருக்கேன். எப்படி தூங்கிட்டு இருக்கேன்னு பாரு. என்ன அதிரா பண்ணிட்டு இருக்க? நீ தானே சொன்ன நைட் 2 பேருக்கும் நடுவில் பில்லோ, அந்த சைடு நீ வரக்கூடாது இந்த சைடு நான் வரக்கூடாதுன்னு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அதை நான் கேட்கணும்? அது என்ன நீ கேட்கணும்? நானும் கேட்கலாம். எப்பா ஒரு பையன் அழகா இருந்துடக்கூடாது, இப்படிதான் பண்ணுவீங்க. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. நீ தானே சொன்ன இதெல்லாம். அர்ஜுன் நானா ஒண்ணும் பண்ணல, நீ என்ன பண்றேன்னு பாரு. என்ன அரை தூக்கத்துல இருக்கியா? உன் முட்டை கண்ணை முழிச்சு நீ பாரு. ஏய் என் மேல எது கை வச்சிருக்க? அதுக்கு மேல நீ எது கை வச்சிருக்க? நீ கை வச்ச அதனால நான் உன்னை தடுக்கிறதுக்கு பிடிச்சிருக்கேன். நல்லா தடுக்கிறதுக்கு பிடிச்சிருக்க. தடுக்கிறவ அங்க மட்டும் தடுக்க வேண்டியதானே? ஏன் கணத்துல நீ எது கை வச்சிருக்க? பாரு நானா இப்படி பண்றதுலாம் வாய்ப்பே கிடையாது. நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீயே தான் என் கையெடுத்தும் கண்ணத்தில் வச்சிருக்க. அந்த மாதிரி புத்தி எனக்கு கிடையாது. நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் கை எடுத்து நீ தான் உன் மேல வச்சிருக்க. ஆமா இவர் கை எங்க மேல படணும் தான் ஏங்கிட்டு இருக்க. நீ ஏங்குறியோ தூங்குறியோ, ஆனா நீ தான் இப்படி பண்ணிருக்க. இல்ல நீ தான் இப்படி பண்ணிருக்க. இதான் கிடையாது நீ தான். பொய் சொல்லாத. நீ போய் சொல்லாத. ஏய் என்ன ஏய்? என்ன இப்படியே சண்டை போட்டுட்டு இப்படியே இருந்துக்கலாம் நினைப்பா? தூக்கத்துல இருந்தவன எழுப்ப மட்டும் தெரியுதுல, முதல்ல எந்திரிக்கணுங்கிற அறிவு இல்ல. ஏய் உனக்கு தாண்டா அறிவில்லை. இங்க பாரு அர்ஜுன், நான் ஒன்றும் பொய் சொல்ல கிடையாது. நான் முழிச்சு பார்க்கும்போது நீ அப்படிதான் இருந்த. அப்ப நான் என்ன பண்றது? அப்ப நான் ஒண்ணு தானே சொல்ல முடியும். இதுவே ஃபர்ஸ்ட் நான் முழிச்சு உன்னை திட்டி இருந்தா நீ ஏத்திருந்திருப்பியா? ஏத்திருந்திருக்க மாட்டேன். நான் எதுக்கு ஏத்துக்கணும்? நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரிதான் எனக்கும். நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கும் முழு நம்பிக்கை இருக்கு. இப்படி ஏதாவது ஆகும் தெரிஞ்சதா நான் முதையே கீழே படுத்துக்கிறேன்னு சொன்னேன். என்ன விட்டியா? பாவம் என்ன நம்பி வந்திருக்கியே. இந்த குளிரான இடத்துல உன்னை கீழே படுக்க விட்டு உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றதுன்னு சொன்ன பாத்தியா? எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். நானும் தானே உன்கிட்ட சொன்னேன் நான் கீழே படுத்துக்கிறேன்னு. நீ என்ன விட்டியா? பாவம் பையன் வசதியா வாழ்ந்தவன் பெட்லேயே தான் படுத்திருந்திருப்பான். நம்மள மாதிரி கீழெல்லாம் படுத்து பழக்கம் இருக்காதுன்னு சொன்ன பாத்தியா? எனக்கும் இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல டபுள் பெட் இருக்க மாதிரி ஒரு ரூம் கூடவா இல்ல? நீ அந்த மாதிரி பார்த்து புக் பண்ணிருக்கணும். ஹலோ கொஞ்சம் நிறுத்து சரியா? அதெல்லாம் கேட்காமையா இருந்திருப்பேன். நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். இங்கே அந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாமே அவைலபிள் கிடையாது, ஆல்ரெடி புக் ஆயிருச்சுன்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் இதை புக் பண்ணேன். ஐயோ அப்பா, இந்த ஊர்ல இது ஒரு ஹோட்டல் தான் இருக்கு, வேற ஹோட்டலே இல்லாத மாதிரி பேசாத. எனக்கு இந்த ஹோட்டல் தான் பிடிச்சிருந்து. உனக்கு பிடிச்சிருந்தா நானும் அதில் இருக்கணுமா? அப்போ ஊர்ல இருந்து கிளம்பும் போதே வாயை திறந்து கேட்க வேண்டியதானே? எனக்கு இந்த ஹோட்டல் தான் வேணும்னு நீ ஏதாவது சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்பெல்லாம் வாய் மூடிட்டு பேசாம தானே இருந்த. ஏய் என்ன இப்போ உனக்கு? உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது. கொஞ்சம் அங்க திரும்பி செவுத்த பாரு. மணி 11:30 தான் ஆகுது. நீ சீக்கிரம் தூங்கலான்னு சொன்னதுனால தான் படுத்தோம். இதுக்கு தான் சீக்கிரம் தூங்கலான்னு சொன்னியா? நேரமா தூங்கிட்டு இப்படி கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கலான்னு. நீ பண்ண காரியம் அப்படி, அதனால தான் நான் சண்டை போட்டேன். சும்மா திரும்ப என்னையே சொல்லாத. நீயும் சேர்ந்துதான் இப்படி பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருக்க வேண்டியதான். சீக்கிரம் தூங்கினாதான் நாளைக்கு சுத்தி பாக்குறதுக்கு போக முடியும். தள்ளு, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஐயோ இனி உன்னை நம்பிலாம் நான் இந்த பெட்ல தூங்க மாட்டேன்ப்பா. ஷோ கடுப்பு ஏத்துறா. என்ன பண்றது? இவளை நம்மளை நம்பிதான் அனுப்பியிருக்காங்க, நம்ம தான் பாத்துக்கணும். சரி தாயே, நீ என்ன நம்பி ஒன்றும் படுக்க வேணாம். நீ தனியாவே இந்த பெட்ல ஃபுல்லா படுத்துக்கோ. நான் கீழேயே போய் படுத்துக்கிறேன். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட கவனிக்காம கீழே போய் படுத்துட்டான். சே பாவம், குளிர வேற செய்யுது. எப்படி அவன் கீழே படுப்பான்? ஐயோ இப்படி பாவம் பார்த்து தான் இப்படி ஆயிடுச்சு. பாவமே பார்க்க கூடாது. அவன் கீழேயே படுக்கட்டும். இல்லைன்னா நம்மள கீழே படுக்க சொல்லுவான். இந்த குளிர்ல நம்மளால கீழே படுக்க முடியாதுப்பா. இந்த பாவி மனுஷனை வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்ய? வயசுக்கு வந்த பிள்ளைய வச்சிருக்கோம், அவளை ஒரு நல்ல இடத்துல சீக்கிரம் கட்டி கொடுக்கணும். ஒரு கூறுபாடு இல்லாம இப்படி குடிச்சுக்கிட்டே அலையிறானே. சி எவன் எவங்கிட்டயோ என்ன பேச்சு வாங்க வைக்கிறான். அவனை கட்டிட்டு வந்த நாள்ல இருந்து எனக்கு சந்தோஷமே கிடையாது. ஆனா
என் பிள்ளை அப்படிப்பட்டவன் கையில மட்டும் மாட்டிடக்கூடாது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஒரு நல்ல பையன் கையில பிடிச்சு கொடுக்கணும். நல்ல வேலையில இருந்து நம்ம பிள்ளை இங்க படுற கஷ்டம் அங்க போய் படாத மாதிரி இருக்கணும். ஆனா அப்படியெல்லாம் இருக்கிறவங்க நிறைய வரதட்சணை எதிர்பார்ப்பாங்க. நம்ம கிட்ட அப்படி என்ன இருக்கு? இன்னைக்கு நகை விற்கிற விலைக்கு நம்மளால அதெல்லாம் வாங்க முடியுமா? கொஞ்சம் கூட நகை எதுவும் பிள்ளைக்கு இல்லை. என்னன்னு போட்டு நான் யாருக்கு கட்டி கொடுப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு. அன்னக்கொடி, ஆ வாங்க மைனி வாங்க, இதில் உட்காருங்க. நான் உட்கார்றது இருக்கட்டும், நான் உள்ள வரும்போது எதுக்குமே இப்படி அழுதுட்டு இருந்தேன், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி, நீங்கள் முத உட்காருங்க. சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நீங்கள் முத உட்காருங்க சொல்கிறேன். இருங்க மைனி, காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன். காப்பி போடுறதெல்லாம் பிறவு இருக்கட்டுமா? என்னாச்சுன்னு சொல்லு. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை மைனி, எல்லாம் உங்கள் தம்பியால் தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கேன். ஏம்மா என்னாச்சு? அந்த மனுஷன் தான் அந்த காலத்துலேருந்து குடின்னு கிடக்காரே, பிறகு எங்களை எப்படி மைனி பார்த்துக்கிடுவாரு? அவரை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமும் நான் வீட்டில் ஒரு நாளும் ஓய்வு எடுத்ததில்லை. என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆடு மாடுகளை பார்த்துக்கிட்டு, வயல் வேலை, காட்டு வேலை, விதை விதைக்கிறது, நெல் இருக்கிறது, என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் மைனி இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சு உழைச்சி நானும் என் பிள்ளைங்க இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டோம். என் பிள்ளையை படிக்க வச்சதுலேருந்து அந்த பிள்ளைக்கு சோறு போட்டது எல்லாம் வாங்கி தந்தது எல்லாம் என் ரூபாயில தான். உங்கள் தம்பியால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் ஒழுங்காக வேலைக்கே போக மாட்டார். அப்படியே போனாலும் இருக்கிற ரூபாயில் குடிச்சிட்டு வந்துடுவார். வீட்டுக்கு ஒரு பைசா தர மாட்டார். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாலும் அதையும் எடுத்துகிட்டு போய் குடிச்சிருயார் மைனி. அழாதம்மா, அவன் ஏன் இப்படி இருக்கானே தெரியல. ஆனால் கல்யாணத்துக்கு முந்தி அவனுக்கு இந்த பழக்கம் கிடையாது. அதனால தான் அவனுக்கு பொண்ணு பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணியே வச்சோம். அவன் அப்போவே இப்படி குடிச்சிட்டு இருந்தான்னா நிச்சயம் உன்னோட வாழ்க்கையை நாங்கள் இப்படி கெடுத்துருக்க மாட்டோமா? எனக்கு புரியுது மைனி. கல்யாணம் முடிச்சு ஒரு 4 மாதம் நல்லா தான் இருந்தார். நல்லா வேலைக்கு போவார். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் தான் இருந்து 4 மாதத்துக்கு பிறகு ஒரு இடத்துல வேலையை விட்டு நீக்கிட்டாவன்னு வேற ஒரு புது வேலைக்கு போகிறேன்னு போனார். அங்கே சேர்க்க சரியில்லாமல் போச்சு மைனி. அங்கே போன பிறகு தான் அந்த பயலுவெல்லாம் தினமும் குடி, சிகரெட்டு, பீடின்னு எல்லாம் பண்ணுறதை பார்த்து இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டார். ஆரம்பத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் அடிச்சுக்குவேன், வேற எந்த நாளும் அடிக்க மாட்டேன்னாரு. போக போக அதுக்குள்ளேயே மூழ்கி போயிட்டாரு மைனி. நான் என்ன செய்வேன்? இப்படிப்பட்ட புருஷன் ஆயிட்டானேன்னு என் பிள்ளையை தூக்கிட்டு என்னால் வெளியே போகவும் முடியல. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னா எங்கள் அம்மா வீட்டில் ரொம்ப கஷ்டம். அவிய சாப்பிட்றதுக்கே அவியலால் சம்பாரித்து சாப்பிட முடியாமல் இருந்த சூழ்நிலை. நானும் என் பிள்ளையை தூக்கிட்டு அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காதுல்ல மைனி. அதான் பல்ல கடிச்சிட்டு இத்தனை வருஷம் ஓட்டிட்டேன். பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, பிள்ளையா போயிட்டா அவளை ஒரு நல்ல இடத்துல சேர்க்கணுமேன்னு தான் இத்தனை வருஷம் ஓடிட்டுருக்கேன். இப்போ தெரிஞ்சிருவாரு, அப்போ தெரிஞ்சிருவாரு. நானும் இவரை நம்பி 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 நான் தான் இப்படி உட்காந்துட்ருக்கேன் மைனி. அவர் திருந்தின பாடையே காணும். நேற்று கூட மைனி ஒரு ஆள்கிட்ட ஒரு ரூபா வாங்கியிருந்தாரு. அது எனக்கு தெரியவே செய்யாது. எப்போ வாங்கினாரு, அந்த ரூபாயை என்ன செஞ்சாருன்னு கூட எனக்கு தெரியல மைனி. போன வாரம் தான் மைனி அவர் வந்தார் வீட்டுக்கு ரூபாயை கேட்டு. அப்போதான் இந்த மனுஷன் வாங்கி வச்சதே எனக்கு தெரியும். ஒரு வாரம் மட்டும் அவகாசம் கொடுங்க, நான் நிச்சயம் தந்துடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு வாரம் முடிஞ்சிட்டு முந்தா நாள் நீங்கள் கொடுத்த ரூபா அப்படியே தானே மைனி இருந்து. சரி அதை அவர்கிட்டையாவது கொடுப்போன்னு இந்த மனுஷனை காலையிலேயே எழுப்பி அவர் வீட்டில் போய் ரூபாயை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனேன். கொடுத்துட்டு எங்கேயோ லாந்தி விழுந்துட்டாரு. இவர் வீட்டு முந்தி வந்து அவ்வளவோ பேச்சுதார் மைனி. அப்படி கேட்க சொன்னதே நான் அவர்கிட்ட எவ்வளவோ அவகாசம் கொடுங்கன்னு கெஞ்சியும் அவர் முடியவே முடியாத என் ரூபாய் இப்பயே வேணும்னு நின்றுட்டாரு. அப்போதான் கடவுள் மாதிரி இந்த ஊரில் உள்ள 2 பசங்க வந்து ரூபாயை கொடுத்து அவரை அனுப்பி விட்டாங்க. அவனை அப்படி கேட்க சொல்லி அவன் நல்லா உன்னை திட்டிகிட்டு இருக்கும்போது நான் எதர்ச்சியாக வந்து உனக்கு அந்த ரூபாயை கொடுத்து அந்த கடன்லேருந்து மீட்டெடுக்கிற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். யார் அந்த 2 பேரும் தெரியல. என் பிளான் எல்லாம் சொதப்பிட்டானுங்க. அப்படியாம்மா? பரவாயில்லையே. யார் அவங்க? தெரிஞ்ச பசங்களா? அந்த அளவுக்கு ஒன்றும் பேச்சுவார்த்தை இல்லை மைனி. ஊரில் உள்ள பயலுவ. அவங்களுக்கு இருக்க அக்கறை கூட என் புருஷனுக்கு இல்லையே. நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. உன் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு காலம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோ. என்ன மைனி சொல்றியே? ஆமாம்மா, நான் இப்போ இங்கே வந்ததே உன் மகளை என் பையனுக்கு பொண்ணு கேட்குதான். என்ன மைனி சொல்கிறீங்க? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய பணக்காரங்க. நாங்கள் உழைச்சாதான் அடுத்த நேரம் சாப்பாடுன்னு வாழ்கிற நாங்கள் இங்கே உங்கள் வீட்டில் சம்மந்தம் பண்ணிக்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய இடம் இல்லை மைனி. நீங்கள் வேற நல்ல சம்மந்தமாக பார்த்துக்கிடுங்க மைனி. அட என்ன அன்னக்குடி பேசுகிற? நான் உங்ககிட்ட அன்னைக்கே என்ன சொன்னேன்? காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் நல்ல குணமாக அமைதியாக இருக்க பிள்ளை தான் எனக்கு வீட்டுக்கு மருமகளாக வேணும்னு சொன்னேன். அன்னைக்கு நான் திரும்ப போகும்போது உன் மகளை பார்த்தேன். அமைதியாக பண்பாக பேசினா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. என் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்குமேனு தோணுச்சு. அதான் நேற்று போய் ஜோசியரை பார்த்தேன். என் மகனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னேன். இப்போ உங்கள் மகனுக்கு மாலை பொருத்தம் வந்துருச்சு. ஆனால் சொந்தத்துக்குள்ளே தான் நீங்கள் பொண்ணு எடுப்பீங்க. அந்த கல்யாணத்துக்கு பிறகு உங்கள் மகன் வாழ்க்கையும் மருமக வாழ்க்கையும் ஓஹோன்னு இருக்கும். நல்ல செல்வ செழிப்பாக இருக்கும். அவங்க 2 பேரும் பேரு, பணம், புகழ், செல்வம்னு எல்லாத்துலேயும் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒன்று மட்டும் சொன்னார். பெருசாக மண்டபம் அது இதுன்னு பார்த்து நிறைய பேரை கூப்பிட்டு நீங்கள் பண்ண வேண்டாம். கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு கோயிலே நீங்கள் மாலை மாற்றி கல்யாணம் பண்ணிக்கோங்க. நிறையா பேரை நீங்கள் கூப்பிட்டு பெருசாக பண்ணிங்கன்னா திருஷ்டியான மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு மகன் தான். அவன் விசேஷத்தை இப்படி சிம்பிளாக பண்ண சொல்கிறீங்களே எப்படின்னு கேட்டேன்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாதம் கழிச்சு கூட நீங்கள் ரிசப்ஷனோ இல்லை வேற ஏதோ ஒரு விசேஷம் மாதிரி நீங்கள் வச்சுக்கிடலாம். ஆனால் கல்யாணத்தை மட்டும் கோயிலில் ரொம்ப கம்மியான ஆளுங்களை வச்சு முடிச்சுக்கங்கன்னு சொன்னார். அவர் இதெல்லாம் சொன்ன பிறகு சொந்தத்திலே பொண்ணு எடுப்போன்னு சொன்னார். எனக்கு உன் மகன் ஞாபகம் தான் வந்தது. அதான் எங்கெங்கேயோ தேடி தெரியறக்கு உன் வீட்டு பொண்ணையே கேட்கலாமேன்னு வந்தேன். என் வீட்டுக்கு உன் பொண்ணை மருமகளை அனுப்ப மாட்டியா? ஐயோ, என்ன மைனி நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறிய? உங்கள் வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளாக வர உங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். மக பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்கா. அவளுக்கு ஒரு நிறைவான நிம்மதியான வாழ்க்கை என்னாலையும் அவங்க அப்பாவாலையும் கொடுக்க முடியலை. ஆனால் அவள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் மகாராணி மாதிரி வாழ்வான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் ஏமா தயங்குற? இல்லை மைனி, நீங்கள் பெரிய இடம், உங்களை மாதிரி நாங்கள் ஆகணும்னு கனவுல நினச்சா கூட அது முடியாது. அப்படி இருக்க உங்கள் வீட்டுக்கு என் மக, நீ ஒன்றும் தயங்காத. என் மக மாதிரி அவளை நல்லா பார்த்துக்கிடுவேன். உனக்கு கொடுக்க சம்மதமா இல்லையான்னு மட்டும் சொல்லு. சம்மதம்னா வர முகூர்த்தத்திலேயே கோயிலில் கல்யாணம் வச்சுக்கிடலாம். இல்லை மைனி, கஷ்டப்பட்டு அவளை பள்ளிக்கூடம் படிக்க வச்சு இப்போ ஒரு காலேஜில் சேர்த்து படிச்சுக்கிட்டு இருக்கா. படிப்பு பாதியிலேயே நின்றக்கூடாதுல்ல. படிப்பு ஏன் பாதியில் நிற்க போகுது? கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டிலேருந்து போய் படிக்கட்டும். இங்கே பாருமா, உன் பிள்ளை நல்லா படிக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கணும். தினமும் யாராவது வந்து ரூபாயை கொடுன்னு இந்த மாதிரி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிள்ளைக்கு அதுதான் மனசில் ஓடும். பிறகு படிப்பு எப்படி மனசில் ஓடும் சொல்லு? இதுவே அங்கே எங்கள் வீடுனா அவளுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. அவள் அங்கே எந்த வேலையும் செய்யணுங்கிற அவசியம் கூட இல்லை. அவள் விருப்பப்படி சந்தோஷமாக படிக்கலாம், நிம்மதியாக இருப்பா. எனக்கு தோணுனதை சொல்லிட்டேன். இனி முடிவு உன் கையில் தான். ஐயே, ஒன்று மழை பெஞ்சா பெஞ்சிக்கிட்டே இருக்கு, நச நச நசன்னு. வெயில் அடிச்சா அடிச்சு கொளுத்துது. எப்பா, கொஞ்ச நாளாக நல்லா மழை தானே பெய்யுதுன்னு 2 பேரும் ஆற்றுக்கு துவைக்க போனது ரொம்ப பெரிய தப்பாயிட்டட்டி. வெயில் என்ன வெயில் அடிக்கி. ஆமாம், நான் அப்போவே சொன்னேன் பேசாமல் வீட்டிலே துவைச்சிக்கிடுவோன்னு. நீ தான் வெயிலே இல்லை, நல்லா கூறாப்பா காத்தா ஓட்டமாக இருக்கு, வா ஜாலியாக போயிட்டு வரலான்னு சொன்னேன். இப்போ பார்த்தியா? அதான் பாரு, காலேஜ் என்னைக்காவது லீவ் விட்டா சரி அந்த லீவை ரெஸ்ட் எடுப்போன்னு இல்லை, அங்கே போகலாம் இங்கே போகலான்னு உன்னையும் கூட்டிகிட்டு போய் பாவம் வெயிலுக்குள்ளே சிரமப்படுத்திட்டேன். பரவாயில்ல, அதனால என்னடி, நானும் வீட்டில் சும்மா தான் கிடந்திருப்பேன். சரி, அப்படி துவைச்ச துணியை தூக்கி தலையில் வச்சுட்டு ஓடி வந்தோம்லா. இதெல்லாம் நமக்கு ஒரு மெமரிஸ் தானே. ஆமாடி, வெயில் கொஞ்சம் நஞ்சமாக அடிக்குது, இப்படி அடித்தா பிறகு அப்படி தான் ஓடி வரணும். சரி இரு, நான் உனக்கு போய் மோர் எடுத்துகிட்டு வரேன், நம்ம 2 பேரும் மோர் குடிக்கலாம். கொண்டா, வெயிலில் வந்தது மயங்கியே விழுந்துருவோம் போல. ஏதாவது இப்போ எனக்கு குழுன்னு என் வயிற்றுக்கு இறங்கினாதான் நல்லாயிருக்கும். இருடி எடுத்துகிட்டு வரேன். 2 பேரும் துணியை துவைச்சிட்டு வந்துட்டீங்களா? எப்படி காற்று குழுன்னு அடிச்சுதா? ஏன் கிண்டல் பண்ணுறிய? நீங்களும் தான் சொன்னீங்க அப்போவே வேண்டான்னு. நாங்கள் அப்பயே கேட்டிருக்கணும். கேட்காம போய் வெயிலில் எப்பா ஓடி தான் வந்திருக்கோம். விளையாட்டு பிள்ளைங்க, நாங்கள் சொன்னால் எங்கே கேட்குறிய? சரி, அடுப்பங்கரையில் மோர் இருக்கும், எடுத்து ஆளு கொஞ்சம் குடிங்க. என்ன, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். கோயிலுக்கு போகிறீங்களா? என்ன திடீர்னு? உங்கள் முகத்துல இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுதே, என்னாச்சுமா? அப்பா இன்னைக்கு குடிக்காம வீட்டுக்கு வந்தாரா? அந்த மனுஷன் எங்கள் மக்கா அப்படி வருவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிறகு என்ன, நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு பின்னாடி உள்ள காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா? தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் மக்களே. அம்மா சொன்னா என்னன்னாலும் கேட்பல்ல மக்கா. இது என்னம்மா கேள்வி? நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பேன். அம்மா, உன் வாழ்க்கைக்காக ஒரு முடிவெடுத்திருக்கேன். அது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு அம்மாவுக்கு தோணுது. முடிவெடுத்திருக்கீங்களா? என்ன முடிவு? அது வந்து அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன். கல்யாணமா? அதுக்கு இப்போ என்னம்மா அவசரம்? அது பொறுமையாக பண்ணிக்கிடலாம். நான் இன்னும் படிச்சே முடிக்கலையே, அதுக்கே என்ன நாளாகும்ல. இல்லை மக்களே, உன்னை வந்து பொண்ணு கேட்டாவே கல்யாணம் பண்ணி போகிற அளவுக்கு எனக்கு இப்போ என்னம்மா ஆச்சு? படித்து நான் வேலைக்கு போய் வீட்டுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னடான்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க. என்னம்மா நீங்கள்? அதெல்லாம் வேண்டாம்மா. நீயும் தான் இந்த குடும்பத்தில் பிறந்து இத்தனை வருஷம் கஷ்டத்தை மட்டும்தானே அனுபவிச்சிருக்கா. இனி உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்மா என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க? அம்மா, அதெல்லாம் எதுவும் இப்போ வேண்டாம்மா, சொன்னால் கேளுங்க. அம்மா பேச்ச நீ மீற மாட்டேன்னு நினச்சி வாக்கு கொடுத்துட்டம்மா, வேண்டான்னு சொல்லாத. ஐயோ, அத்தை என்னென்னமோ சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வேற யாரும் இல்லைம்மா, முந்தா நாள் ஒரு அத்தை வந்தாவல்ல, உங்கள் அப்பாவுக்கு பெரியப்பா மாவன் கூட நான் சொன்னனே, அவைய அங்கே பணக்காரவிய இங்கே ஊர்லேயே வந்து செட்டில் ஆக போகிறாவலான்னு சொன்னேன்ல, அவைகளுக்கு பெரிய பங்களாலாம் இருக்கு மக்களே. அவைய இன்னைக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்டாவ. நீ நம்ம வீட்டில் இருந்து இத்தனை வருஷம் கஷ்டம் மட்டும்தானே பார்த்துருக்க. அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்க வீட்டுக்கு நீ வாழ போனனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாத மக்கா. உங்கள் அப்பங்கிட்ட இருந்து ஒன்றும் நமக்கு கிடைக்காது. அவன் ஒழுங்காக வேலைக்கு போய் நமக்கு சாப்பாட்டுக்கே ரூபா தர மாட்டான். பிறகு எப்படிமா உன் கல்யாணத்துக்கெல்லாம் ரூபா தருவான்? அவிய வரதட்சணையாக எதுவுமே எதிர்பார்க்கலாமா. நீ வந்தால் மட்டும் போதுன்னு சொல்கிறாவ. இந்த சம்பந்தம் கை நழுவி போயிருச்சுன்னா பிறகு அம்மா ஒரு 2-3 வருஷம் கழிச்சுனாலும் உனக்கு நகை போட்டு சீர்சனத்தையோட கட்டி கொடுக்க என்னால் முடியாதும்மா.
நீ தயவு செஞ்சு அந்த பையனை கட்டிக்கம்மா. நம்ம சொந்தக்காரவிய தானம்மா, கட்டிக்கம்மா. அம்மா, அது அது நான் இன்னும் படிச்சு கூட முடிக்கலையம்மா. அவிய உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காவ மக்களே. வீட்டில் தினம் தினம் நானும் உங்கள் அப்பாவும் சண்டை போடுறதும் கடன்காரன் வந்து கடன் கேட்குறதும் இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் உனக்கு எப்படி மக்கா படிக்க முடியும் நிம்மதியா? அவிய வீட்டில் நீ மகாராணி மாதிரி இருக்கலாம். நீ அங்கே போய் நல்லா படி மக்களே. அவிய உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அம்மா அழாதையே, நீங்கள் அழுகிறத நிறுத்துங்க. என் பிள்ளை நான் சொன்னால் கேட்பான்னு எனக்கு தெரியும். நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணால் சந்தோஷமா இருப்பம்மா. அவிய வந்து கேட்டுட்டு போனது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமாம்மா. என் இத்தனை வருஷம் வேண்டுதலுக்கு கடவுள் இன்னைக்கு தாம்மா செவி சாச்சிருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்லை. முதல்ல கோயிலுக்கு போய் சாமிக்கு நன்றி சொல்லிட்டு வந்தாதான் என் மனசே ஆறும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவங்க பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அந்த பையனோட ஜாதகத்தில் இப்போதைக்கு கல்யாணம் சிம்பிளாக பண்ணணும்னு போட்டிருக்காம்மா. அதனால நம்ம சைட்லேருந்து ஒரு 10 பேர், அவிய சைட்லேருந்து ஒரு 10 பேர் மட்டும் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காவம்மா. அம்மா, பொண்ணு கேட்டாங்கன்னு தானே சொன்னீங்க, அதுக்குள்ளே என்ன கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்க? ஐயோ ஐயோ, பேசிக்கிட்டே சந்தோஷத்தில் இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன் பாரு. இன்னும் 3 நாளில் உனக்கு கல்யாணம் மக்களே. என்னம்மா சொல்கிறீங்க? இன்னும் 3 நாள்லையா? ஆமாம்மா. அப்பா அப்பா கிட்ட சொன்னீங்களாம்மா? அவன் கிடக்குறாம்மா. இத்தனை வருஷம் உனக்கு அவன் என்ன நல்லது கெட்டது பார்த்தான். நான் பார்த்துக்கிடுறேன் எல்லாத்தையும். உங்கள் அப்பன் சரின்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்க போகிறது தான். கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் மக்கா. என்ன கல்யாணம் ஆக போகிற பிள்ளை வெளியே அங்கேயும் இங்கேயும் 2-3 நாளைக்கு நாளைய கூடாது என்னம்மா? வீட்லேயே இரு, எப்பயும் சிரிச்ச முகமாக சந்தோஷமா இரு. வீட்டு வேலை எதுவும் பார்க்காத, அம்மா பார்த்துக்கிடுறேன். ஐயோ, என் பிள்ளைக்கு 3 நாளில் கல்யாணம். சரி மக்களே, இரு, கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்னடி முத்து, அத்தை திடீர்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. இப்போ நான் என்னதான் செய்யறது? அழாதடி முத்து. ஏண்டி அழுற? எனக்கும் அழுகலையா ஒரு உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் நீ சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னேன், எங்கள் அம்மா கேட்குற மனநிலைமையிலையா இருக்காங்க. நானும் கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்னு என்னெல்லாம் சொல்கிறேன். அவங்க புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க. பொறுமையாக அத்தைக்கிட்ட பேசி பார்க்கலாமா முத்து? என்னென்னடி பேச சொல்கிற? எங்கள் அம்மா இத்தனை வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மற்றவங்க பார்த்ததை விட நீ என் கூட இருந்து எல்லாம் பார்த்துருக்க. எங்கள் அப்பாவால் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க எங்கள் அம்மா. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் எனக்கு ரகுவை பிடிச்சிருக்குடி. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். உண்மையாவா சொல்கிற? உனக்கு ரகு அண்ணாவை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குடி. முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாம்ல முத்து. எனக்கு இப்படி எங்கள் அம்மா மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து நிற்பாவ, கல்யாணம்னு சொல்லுவாவன்னு நான் எனக்கு கனவாடி கண்டேன். கொஞ்ச நாள் போகட்டும்னு நினச்சேன்டி. சரி, நீ கவலைப்படாத, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் மாறன் மாமா கிட்ட சொல்லி ரகு அண்ணன் கிட்ட பேச சொல்கிறேன். தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதடி. ஏண்டி இப்படி சொல்கிற? நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டே போய் சொல்கிறது? எனக்கு இன்னும் 3 நாளில் கல்யாணம். ஆனால் எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு எப்படி சொல்கிறது? கேவலமாக இருக்காதா? ஒருவேளை அவங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னால் அதை தாங்கிக்கிட முடியாதுடி. இல்லை முத்து, அந்த அண்ணன் அப்படி சொல்ல மாட்டாத. அந்த அண்ணனுக்கும் உன்னை பிடிக்கும். அந்த அண்ணன் உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்காவ ரொம்ப நாளா. அப்படிலாம் சொல்ல மாட்டாவிடி. நம்ம கேட்டு பார்ப்போமே. வேண்டாண்டி, என் தலையெழுத்து இப்படின்னா அதை யாரால மாற்ற முடியும் சொல்லு? நம்ம கையில் ஒன்றும் இல்லையே. கடவுள் யாருக்கு யாருன்னு வச்சிருக்காரோ அவங்க கூட தானே சேர்த்து வைப்பாரு. விடு, நானும் என் மனசில் இருந்த ஆசையை இது வரைக்கும் அவங்கக்கிட்ட சொன்னதே இல்லைல்ல. கடைசி வரைக்கும் சொல்லாமையே இருக்கட்டும். லூசு மாதிரி பண்ணாத. உனக்கு அந்த அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, பிறகு எப்படி இன்னொரு அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்? முடியாது தான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலடி. ஆனால் ஒன்று, தயவு செஞ்சு எனக்கு அவங்கள பிடிக்கும்னு நீ அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. ஏண்டி இப்படி பண்ணுற? என்னடி 3 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு என்னால் என்ன பண்ண முடியும்? இல்லை, அவியலால் தான் என்ன பண்ண முடியும்? எங்கள் அம்மா என் மேலே இருக்க நம்பிக்கையில் இன்னொருத்தர்கிட்ட எங்கள் பொண்ணு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, ரகுவால் தான் என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் ரகு கிட்ட. சரி, பரவாயில்ல,
என் தலையெழுத்து அவ்வளோதானா? அப்படியா